என்னாச்சு அருண்? சீக்கிரமா வந்துட்ட. அருண், அருண் என்னாச்சு அருண்? அருண், 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 ஏன் இப்படி வேகமா வர? என்னாச்சு? ஐஸ்வர்யா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, நீ பாட்டுக்கு காதுல கேட்காத மாதிரி வந்துகிட்டே இருக்க. என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லப்பா. அருண், நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்ற விதத்தை கேட்டா ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னாச்சு அருண்? கேக்குறாருல, என்ன ஆச்சுன்னு சொல்ல அருண். எதுக்காக நீ இவ்ளோ டிஸ்டர்ப்டா இருக்க? என்னாச்சு? அம்மா, ஃபேக்டரியில இருந்து ஏன் நேரமா வந்துட்ட? பிடிக்கல, வந்துட்டேன். என்ன அருண், ஏன் இப்படி பதில் சொல்ற? வேற எப்படி மேடம் பதில் சொல்லணும்? என்னாச்சு உனக்கு? ஏதோ ஃபேக்டரிக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு வர மாதிரில பேசுற. அது உன் ஃபேக்டரி, அத ஞாபகத்துல வச்சுக்கோ. நான் மட்டும் ஞாபகத்துல வச்சுட்டு இருந்து என்னப்பா பண்றது? அது ஃபேக்டரியில இருக்கிறவங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணுமே. அப்படி ஃபேக்டரியில என்ன நடந்தது அருண்? வேணும்னே என்ன வெறுப்பேத்துறாங்க. யாரு வெறுப்பேத்துனாங்க? அந்த யூனியன் லீடர் தாப்பா. இத பாரு அருண், எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்றதுக்குன்னு 4 பேர் இருக்கதான் செய்வாங்க. அதுக்காக நீ பயந்துகிட்டு வருவியா? யார் பயந்துட்டு வந்தா? அந்த யூனியன் லீடரை 2 அடி அடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். என்ன காரியம்டா பண்ணிட்டு வந்திருக்க? இப்படி ஏதாவது நடக்கணும்னு எதிர்பார்த்துதான் அவன் உன்னை வெறுப்பேத்திருக்கான். அது புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டு வந்துட்டியே. இந்த விஷயம் உங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் தெரியும்ல? அருண், உங்க அம்மா வராங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். சமாளிப்போம். வாங்க ஆண்டி. என்ன பெரிய மீட்டிங்? ஒன்னும் இல்ல அகிலா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். சும்மா பேசுறதுனா சோஃபால உட்கார்ந்து பேசலாமே. எதுக்காக இப்படி வழியில நின்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன அருண், ஃபேக்டரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படி அருண், எல்லாம் ஸ்மூத்தா போச்சு இல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஸ்மூத்தா தான் போயிருக்கு. ஆரம்பத்துல எல்லாம் செட் ஆகாதுல்ல, போக போக சரியாயிடும். நான் கேள்வி அருணை கேட்டுட்டு இருக்கேன், பதில் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, நீ ஏன் நேரமா வந்துட்ட? ஏன் சீக்கிரம் வந்தேன்னு கேட்டேன். உன்கிட்ட தான் கேக்குறேன், ஏன் நேரமா வந்த? என்ன மன்னிச்சிருங்கம்மா. யூனியன் லீடர் என்ன வெறுப்பேத்தினா, அதனால நான் உன்னை அடிச்சிட்டேன். ஓ, யாராவது வெறுப்பேத்தினா நீ கை நீட்டி அடிச்சிருவ. ஏய், நீ என்ன பெரிய ரவுடியா இல்ல பொறுக்கியா? யூனியன் லீடர் மேல கை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு ஃபேக்டரியோட உயிர், மூச்சு, ரத்தம் எல்லாமே தொழிலாளிங்க தான். ஒரு முதலாளியோட அறிவும் தெளிவும் ஒரு தொழிலாளிக்கு இருந்தா அவன் ஓ சீட்ல எல்லாம் உட்காருவான். நானும் ஆதியும் ஒரு நாள் கூட எந்த தொழிலாளியும் கை நீட்டி அடிச்சதில்ல. அவங்க மனச நோகடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. அப்படியே அவங்க தப்பு பண்ணிருந்தாலும் அவங்கள தட்டி கொடுத்துதான் வேலை வாங்கியிருக்கோம். அதான் ஒரு பக்குவமான பிசினஸ் மேனோட அடையாளம். உன் இடத்துல மட்டும் என் ஆதி இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து அவன் ஓடி வந்திருக்க மாட்டான். அந்த இடத்துலயே நின்னு தைரியமா ஃபேஸ் பண்ணிருப்பான். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த பொறுப்பெல்லாம் எனக்கு வேண்டான்னு. நீங்க தான் என்ன கட்டாயப்படுத்தி ஃபேக்டரிக்கு அனுப்பிச்சு வச்சீங்க. நான் ஒன்னும் நான் ஆதியா மாற சொல்லலையே. உன்கிட்ட இருக்கிற குறைகளை மாத்திக்கோ. நீயா இரு.
உனக்குன்னு ஒரு ஒரு ஐடென்டிட்டி வேணா? அதுக்கு ஒன்னு தயார்படுத்திக்கோ அருண். பெரிய விஷயங்கள்லாம் உடனே நடந்துராது. நானும் ஆதியும் ஒரு நாள்ல உருவாகல. ஒன்னு ஒரு ஆளா உருவாக்க நான் ஆசைப்படுறேன். அத புரிஞ்சுக்கோ. என்ன மாமா டீ அப்படியே இருக்கு? குடிக்கவே இல்லையா? சாரி, மறந்துட்டேன். என்ன மாமா இப்படி பண்றீங்க? டீ குடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? குடிச்சிட்டு வேலை பாத்துருக்கலாம்ல. அதான் நான் மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. சரி, வேற டீ எடுத்துட்டு வரவா? இல்ல வேண்டாம். அப்ப நான் கோவிலுக்கு போக ரெடி ஆயிட்டு வரேன். உங்க பேண்ட் ஷர்ட் இங்க வச்சிருக்கேன் மாமா. பார்வதி, இங்க வா. மாமா, நான் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. கோச்சிக்கிட்டியா? நான் தான் வேலையா இருந்தேன்ல. தெரியும் தெரியும். அதான் டீ கூட குடிக்காம வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே. அப்ப நான் டீ குடிக்காததான் உன் பிரச்சனையா? ஒரு வேலை குடிக்கலன்னா என்ன? அதான் டெய்லி குடிக்கிறேனே. சரி, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் மாமா. அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்போ டீ வேணும். நீ டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறமா கோயிலுக்கு போ. நான் கோவிலுக்கு கிளம்பிட்டேன்னு சொல்றேன்ல மாமா. நான் உன்னை கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. எனக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நீ கோயிலுக்கு போ. கோயிலுக்கு போயிட்டு வந்து போட்டு கொடுக்கறேன் மாமா. எனக்கு டீ குடுக்கறத விட உனக்கு கோயில் போயிட்டு வரது ரொம்ப முக்கியமா? இப்படி கேட்டா நான் என்ன மாமா சொல்றது? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் வெளியே கிளம்புறேன். சரி, ஷர்ட் எங்க எடுத்து கொடுத்துட்டு போ. ஷர்ட்டையும் பேண்டையும் தான் இங்க பெட்ல. இங்க பெட்ல தான் வச்சேன். நீ தானே வச்சுட்டு போன. ஷர்ட் அங்கதான் இருக்கணும். இல்ல, பேண்ட் மட்டும் தான் இருக்கு. பெட் மேல வச்சது எங்க மாமா போகும்? அது வச்ச உனக்கு தான் தெரியணும். என்ன கேக்குற? இல்லையே, அது எப்படி காணாம போகும்? பேண்ட் இருக்கு. நான் இங்க தானே வச்சேன். அப்ப எங்க போச்சு? நீங்க கொஞ்சம் தள்ளுங்க மாமா. நான் எதுக்கு தள்ளணும்? நான் உன்னை கூப்பிட்ட பண்ணி வந்தியா? கோயில் போறேன்னு சொன்னால போ. கோவிலுக்கு போறதை விட நீங்க வெளியே போறதா இப்ப முக்கியம் மாமா. நீங்க தள்ளுங்க. சட்டை இங்கதான் இருக்கும். இங்க இருக்கு. இங்க இருக்குன்னா எங்க இருக்கு? முதல்ல ஷர்ட் எடுத்துட்டு வந்த ஞாபகம் இருக்கா உனக்கு? போய் கபோர்ட்ல தேடு, அங்கதான் இருக்கும் பாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஷர்ட்டையும் பேண்டையும் ரெண்டையும் எடுத்துட்டு வந்து இங்க கரெக்டா வச்சேன். நீங்க கொஞ்சம் எந்திரிங்க. என்ன எதுக்கு எந்திரிக்க சொல்ற? அங்க போய் தேடு போ. நீங்க தள்ளுங்க மாமா. இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடத்துல தேடினா எப்படி கிடைக்கும்? போய் கபோர்ட்ல தேடு போ. எனக்கு என்னமோ ஷர்ட் இங்கதான் இருக்கும்னு தோணுது. நீங்க தள்ளுங்க. எல்லாம் உனக்கு தோணும். போய் கபோர்ட்ல தேடு போ. அதெல்லாம் நான் தேடுறேன், நீங்க தள்ளுங்க. நான் தான் அங்க போய் தேடுன்னு சொல்றேன்ல. எந்திரிக்க மாட்டீங்களா? எந்திரிக்க முடியாது. உங்களை எப்படி எந்திரிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? பாக்குறீங்களா?
அடி பாவி. வேணாம். இரு 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 இரு. இந்தா. எப்படி இந்த ஷர்ட் அங்க வந்துச்சு? அது எப்படியோ வந்துச்சு விடு. நான் டீ குடிக்கலன்னா கோச்சிப்பியா? பின்ன டீ கூட குடிக்காம வேலை பாப்பீங்களா? சரி விடு. சரி கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணு. குடு. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். போற வழியில உன்னை கோயில டிராப் பண்ணிட்டு போறேன். சரியா? ம். டேய். ஓஹோ. நான் ரெடி. போலாமா? ஆண்டி, என்ன புருஷனுக்காக ரெக்கமெண்டேஷனா? அவன் பண்ணது தப்புதான்னு உனக்கும் புரியுதில்ல? இதெல்லாம் எந்த பொறுப்பும் ஏத்துக்காம வீட்ல செல்ல பிள்ளையா இருக்கிறவன் கிட்ட இவ்ளோ பெரிய பொறுப்பை கொடுத்தா அவன் தடுமாறுவான்னு எனக்கும் தெரியும். ஆனா இப்ப வீட்ல இருக்கிற சிச்சுவேஷனும் சரி இல்ல பிசினஸ்ல இருக்கிற சிச்சுவேஷனும் சரி அவனும் பார்த்துட்டு தானே இருக்கான். எல்லாமே அவனுக்கும் தெரியுமே. அவன் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லையா ஐஸ்வர்யா? அவன் கல்யாணம் ஆன ஒரு குடும்பஸ்தன். இந்த பொறுப்புகளை கூட அவன் எடுத்துக்கலன்னா அவன் எப்படி இந்த விஷயங்களை எல்லாம் சமாளிப்பான்? எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? இத்தனை நாள் இந்த பொறுப்புகளை எல்லாம் அவன் கிட்ட ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. ஆனா இப்போ அந்த சிச்சுவேஷன் இருக்கு. அவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்? நான் தான் அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் தான் அவன் மேல ரொம்ப அதிக நம்பிக்கை வச்சுட்டேனோ என்னமோ. அம்மா தானே எந்த பொறுப்பும் இல்லாம ஊர் சுத்திக்கிட்டு இருந்த ஒரு பையன் கையில இவ்ளோ பெரிய பொறுப்பை கொடுத்தா அவன் அதுல இருந்து எக்ஸிட் ஆகதான் பாப்பான். அருணுக்கு இது ஒண்ணும் புதுசு கிடையாதே. ஏன் உங்க கல்யாண விஷயத்திலே இதத்தானே பண்ணா? நான் தான் அவனை சரியா புரிஞ்சுக்காம தப்பான முடிவு எடுத்துட்டேனோன்னு தோணுது. அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துகிட்டு வரேன். அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா ஆண்டி? நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்க மகனை நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு ஆளா உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு ஏத்த மருமகளை தான் நான் தேடி தந்திருக்கேன். அது எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. சொன்னதை நீ செஞ்சு காட்டுவேன்னு எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு. நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. நான் வரேன் ஆண்டி. உன் இடத்துல மட்டும் என் ஆதி இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து அவன் ஓடி வந்திருக்க மாட்டான். அந்த இடத்துலயே நின்னு தைரியமா ஃபேஸ் பண்ணிருப்பான்.
உன்னை ஒரு ஆளா உருவாக்க நான் ஆசைப்படுறேன். அத புரிஞ்சுக்கோ. அருண், என்ன அருண் நடந்ததையே நினைச்சிட்டு இருக்க? எல்லாத்தையும் மறந்துரு. ஐசு, அம்மா என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் உடைச்சிட்டேன். அவங்களோட மனச நான் வேதனை பட வச்சிட்டேன். என்னால எப்பவுமே அவங்களுக்கு பிரச்சனை தான் இல்ல. வேண்டாம், இனிமேல் நான் ஆபீஸுக்கும் போக மாட்டேன், ஃபேக்டரிக்கும் போக மாட்டேன். உணர்ச்சி வாசப்பட்டு இப்படி எல்லாம் பேசாத அருண். ஆண்டிக்கு ஹெல்ப்பா இருப்பதானே உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாங்க. இப்போ ஆபீஸ் போக மாட்டேன், ஃபேக்டரி போக மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவங்க உன் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க. நீ இப்படி எல்லாம் பேசுறது தெரிஞ்சா அவங்க மொத்தமா உடஞ்சே போயிடுவாங்க. அம்மா என்கிட்ட நிறைய எதிர்பார்க்கறாங்க ஐசு. அவங்களோட எதிர்பார்ப்ப என்னால நிச்சயமா நிறைவேற்ற முடியாது. ப்ராப்ளம்ஸ ப்ரோ மாதிரி என்னால டீல் எல்லாம் பண்ண தெரியாது, பண்ணவும் முடியாது. முதல்ல உன் மனசுல இருக்க முடியாதுன்ற எண்ணத்தை வெளியில தூக்கி போடாரும். முயற்சி செஞ்சா முடியாதது எதுவும் இல்ல. ஐசு ப்ளீஸ் ஐசு, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. நான் தலைகீழா நின்னாலும் ஒரு நாள் இல்ல ஒரு செகண்ட் கூட என்னால ப்ரோ மாதிரி இருக்க முடியாது ஐசு. வேண்டாம் அருண், நீ ஆதியா மாற வேண்டாம். நீ ஆதியா மாறணும்னு ஆண்டி ஒன்னும் ஆசைப்படலையே. ஆதி வேற, அருண் வேற. அத நீ புரிஞ்சுக்கோ. அருணா இருந்து நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கணும்னு நினைக்கிறதா எல்லா பிரச்சனைக்கும் காரணம். உண்மைய சொல்லணும்னா கேள்வி ஒண்ணுதான், ஆனா அதுக்கு ஒவ்வொருத்தரும் கொடுக்கிற பதில் வேற வேறையா இருக்கணும். அதான் வாழ்க்கை. இங்க பாரு அருண், நடந்த எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு உன் முடிவை மாத்திட்டு ஒரு புது மனுஷனா, புது அருணா நீ ஆபீஸ் போகணும். உன்னை ஒரு புது மனுஷனா மாத்தி காட்டுறேன்னு நான் ஆண்டி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓ, அப்ப அம்மாவும் நீயும் தான் பேசி வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐசே, உன்னதான் கேக்குறேன், ரெண்டு பேரும் பேசி வச்சுதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுக்காக நீ இப்படி கோவப்படுற? எல்லாம் உன் நல்லதுக்காக தானே சொல்றோம். இங்க பாரு, நான் ஒண்ணு சின்ன பையன் எல்லாம் கிடையாது. நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கும் தெரியும். நீ ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. பெத்த அம்மா சொல்றதையும் கேட்க மாட்ட, வைஃப் நான் சொல்றதையும் கேட்க மாட்ட. இப்படி இருந்தா நீ வாழ்க்கையில என்னதான் பண்ண போற? ஐசே, தேவையில்லாம பேசாத, அப்புறம் கெட்ட கோவம் வந்துடும். இங்க பாரு, உன் கோவத்துக்குலாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. முடிவா என்ன சொல்ல போற? இங்க பாரு ஐசே, யாருக்காவும் எதுக்காவும் என்னோட முடிவை மாத்திக்க முடியாது. நான் ஆபீஸ்க்கும் போக மாட்டேன், ஃபேக்டரிக்கும் போக மாட்டேன். ஆளை விடுங்கடா சாமி.